இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷனில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு வந்து 9 வோட்ஸ் கிடச்சிருந்தது. நம்ம முத்துக்கு வந்து 7 வோட்ஸ் கிடச்சிருந்தது. அப்புறம் மஞ்சரி, தீபக், விஜய் விஷால் 3 பேர்த்துக்குமே 5 வோட்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஓட்டிங் வச்சாங்க. அப்போ தீபக்குக்கு வந்து 4 வோட்ஸ் கிடச்சிது. மஞ்சரிக்கு வந்து ஓட் பண்ண ஒரே ஒரு ஆள் வந்து அன்ஷிதா. மிச்சம் எல்லாருமே, அதாவது விஜய் விஷால் கேங், சத்யா, அந்த தர்ஷிகா, அவங்க எல்லாருமே அந்த கேங்காக இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அருண், இவங்க எல்லாருமே விஜய் விஷாலுக்கு தான் ஓட் பண்ணாங்க. கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், டாப் 3ன்னு நம்ம யோசித்தோன்னா தீபக் இல்லாமல் ஒரு டாப் 3யை யோசிக்க முடியுமா? என்னவோ எலைட் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கடலைக்கறி வைக்கிறதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ சின்சியராக பண்ணிகிட்ருக்காரு. நான் கடலைக்கறி மட்டும் சொல்லலை, அவர் ஒரு டாஸ்க்குன்னு வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க ஃபைட்டில் உள்ளே போயிட்டு அவர் மைலேஜ் வாங்குறதுக்கோ இல்லைனா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வாங்குறதுக்கோ அவர் எப்போயுமே ட்ரை பண்ணதே கிடையாது. தன்னோட பேட்டில்ஸை மட்டும்தான் அவர் ஃபைட் பண்ணுறாரு. அடுத்தவங்களோட ஃபைட்டில் உள்ளே போயிட்டு இன்வால்வ் ஆகிறது கிடையாது. அதுக்கப்புறமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தீபக் கிட்ட வந்து நெகட்டிவ்ஸ்னு யோசிச்சு அவர் தப்பு பண்ண விஷயங்கள் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 1-2 கை விட்டு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்காரு. அந்த டெவில்ஸ் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லில் கூட கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. ஒரு பல்லு ஓட்டப்பல்லு மாதிரி காட்டி அவ்வளோ ஒரு 100% எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணியிருப்பாரு. இந்த வீக்கும் மேனேஜராக தன்னோட ரோலை கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணார். அருண் மாதிரி ஓவர் டூ பண்ணல, கரெக்டாக அவரோட தேவையான அளவுக்கு பண்ணார். ஸோ எப்படி தீபக் வந்து டிசர்விங்காக இல்லாமல் போனார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா 10 வாரத்தில் அவர் எல்லா வேலையுமே ஒழுங்காக பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அந்த காலில் அடிபட்டு ரொம்ப நாள் அவர் ஒரு லிமிட்டேஷனோட வேற இருந்தார். ஸோ அதை வச்சுட்டு அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு மஞ்சரி ஒரு இது வச்சுருப்பாங்க, நாமினேஷன் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் 6 வாரம் நான் இருந்திருக்கேன், அதில் என் உழைப்பால் நான் கேப்டனான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின வாரம் தவிர வேறு எல்லா வாரத்துலையும் இங்கே நாமினேட் ஆகியிருக்கேன். ஒரு டாஸ்க்கை கூட ஈஸியாக நினைக்காம எல்லா டாஸ்க்லையும் என்னோட 100%, இந்த டாஸ்க் விட்டு அடுத்த டாஸ்க் அப்படின்னா எந்த டாஸ்க்குமே யோசிக்கல. 6 வாரமும் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வர எவ்ரிடே நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். என்னளவுக்கு யாரையும் இங்கே ஒதுக்குனது கிடையாது. அந்த அளவுக்கு இருந்தாலும் நான் எந்த இடத்துலையும் டவுன் ஆகாமல் நான் விளையாண்டுருக்கேன்னு அவங்க சொல்கிறது 100க்கு 200% கரெக்டாக. நேற்று கூட ரஞ்சித் சார் வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாக ஸ்பீச் கொடுக்கும்போது இவங்க சடனாக ஒரு மேனேஜர் தொனியில் அதை ஸ்டாப் பண்ணி இவங்க பேச வச்சுருப்பாங்க. ஸோ மஞ்சரிக்கையிலே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் லெவலில் ஜாக்லினுக்கோ தீபக்கோல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கணும். ஏன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, முத்து டவுன் ஆகும்போது அவங்க தான் வந்து அந்த இடத்துல ஒரு கால் எடுத்து அவங்க பேசியிருப்பாங்க. அது மாதிரி தீபக் ஒரு மேனேஜர் அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பார். ஸோ எப்படி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படிங்கிறது சத்தியமாக நமக்கு தெரியல. இது ஃபுல்லாக ஃபேவரட்டிசம். எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி சார் இந்த ரெண்டையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்பாருன்னு நம்புவோம். லாஸ்ட் வீக் அவர் எல்லாமே கேட்டார், இந்த வீக்கும் கேட்பாருன்னு நம்புவோம். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.